ஹலோ மக்களே 266வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். பிராங்கி குருவோ ஃபர்ஸ்ட் கதவை திறந்துட்டு வராங்க. இங்க அடுத்த சீன் யாரா காட்டுறாங்க? நாமே தான் காட்டுறாங்க. ஏய் சோகி கிங் அப்படின்னு சொல்றாவா. பார்த்தா என்னன்னு புரியாம நின்னுட்டு இருக்கான். சடனா முதுகுல தட்டுறாவா. இந்த சில்டு ஏர் ஃபியூச்சரை இதுல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? அந்த டாக்லன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உச போறான். இல்ல அதை எதுக்கு என்கிட்ட கேட்கற? அதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்றான் சோகி கிங். ரோபர் பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நல்லா இருக்கணும்டா, நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம கேப்டன் நினைக்கிட்டா நம்ம பேச்ச கேட்டிருக்கான். அவன் சொல்லாம போறதா அவனோட வேலைன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா எல்பாஃப் வந்து களத்துல இறங்கி வந்துகிட்டு இருக்கானுங்க. அங்க ஹெர்குலியன்ஸே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் நம்ம லூஃபி களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்கான். டேய் எத்தனை பேருடா நீ கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்துறானுங்க. டேய் நான் மட்டும் தான்டா வந்திருக்கேன்னு சொல்றான். நாங்க 10,000 பேர் இருக்கோன்னு சொல்றானுங்க. நான் ஒருத்த உங்களை அடிச்சு நொறுக்க போதாதான் சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டென்னிஸ்ல போய் பாக்கே பயங்கரமா இருக்கு. இதுல எல்பாஃப்ல இருந்து 2 பேர் வேற லெவலா இருக்கானுங்க. ஹெர்குலியன்ஸ் ஒரே அடியில கதையை முடிச்சிட்டானுங்க அவனுங்க. இவனுக்கு அடிச்சு அடியை பார்த்துட்டு பிராங்கி குருவே செதறிடுச்சு. சரிடா இவனுக்கு நம்ம வழி விட்டு போக மாட்டானுங்க. தரையில ஒரு மிதி மிதிப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தரையில ஒரு மிதி மிதிக்கிறானுங்க. அந்த புகை மூட்டத்திலேயே அவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. டே பிக் ப்ரோ பிராங்கி வேற அதர் கேட்டு பக்கத்துல இருக்காருடா. அவரை நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாவனும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பிராங்கி ஃபேமிலினா எவ்வளவு பெரிய ஒருத்தாலும் நம்ம காட்டோம்னு சொல்லிட்டு பிராங்கி குருவே ஜெட்டு மாதிரி போறானுங்க. ஆனா எட்டிட்டு மிதிக்கிறானுங்க. பிராங்கி குரு பயப்படவே மாட்டுக்கானுங்க. ஏவுகணையை வச்சுலாம் அடி அடி நடிக்கிறானுங்க. எல்பாஃப்னா சும்மாவா எல்லாவனையும் தூக்கி வெளுத்து எரிதானுங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த கேட்டெல்லாம் உங்களை தாண்ட விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓமையும் சல்லியும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சிஸ்டர் எல்லாம் செதறிக்கிட்டு இருக்காங்க. டே யாரா இவனுக்கு டெஸ்ட் ஆயிருச்சு. இவனுக்கு வந்தாலும் பிரச்சனைடா. ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இப்பதான் இறங்குன்னு சொல்லிட்டு சோடமையும் கோமராவையும் இறக்கி வேறலாம் வந்துட்டு இருக்கான் பிராங்கி ஆளு. அந்த விலங்கு வச்சு அட்டாக் பண்றான். ஒரு பக்கம் கல்லில ஆளுக வேற வரானுங்க. இருந்தாலும் ஒத்தாள் நின்று 2 விலங்கி அடிச்சு நொறுக்குதான். ஜாம்பாய் அவனுக்கு டெஸ்டாரே அடிச்சிட்டானு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இப்ப பேசுறதுக்குலாம் ஒரு நேரம் இல்லடா. நம்ம பிரதர் வர காப்பாத்தன்னு சொல்லிட்டு அந்த வைஸ் கேப்டன் ஜாம்பாய் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பெரிய கேட்டை ஓபன் பண்ணா அதான்டா நம்மளோட முழு நோக்கம்னு சொல்றான். ஆனா அந்த எல்பாஃப்ல முன்னாடி இருக்கவன் அடி போட்டுட்டான் லைட்டா. சரி நம்ம போமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் ஆட விடுவோம்னு சொல்லிட்டு சிஸ்டர் வேற எல்லாம் சுத்தி வராங்க. சடனா வந்தவளுக்கு சும்மா இல்ல ஹல் டிஸ்மேண்ட்லர் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு காலை வெட்டி வீசிட்டாளுங்க. சடனா செருப்பை வெட்டினோடனே அப்படியே கொஞ்சமா சாய்தான். இங்க ஒரு பக்கம் டிம்பர் டக்குன்னு சொல்லிட்டு ரோப்பை தூக்கிட்டு நம்ம பாலி வந்துட்டான். அப்படியே பிடிச்சி கீழே இழுக்கிறான். கேன வச்சு ஒரு போடு போடுறான். டே காஷி ஒன்னேவா அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜோடமா வச்சு அடிக்கிறானுங்க. லூலுவும் போனும் வேறலாம் வராங்க. என்னன்னு பார்த்தா காஷியை வந்து சுத்தியில வச்சு அடி நடிச்சு ஆணி வச்சு இறக்கிட்டானுங்க. மொத்தமா அவனை லாக் பண்ணிட்டானுங்க. ஓமோய் அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டான். என்னடா நீ பண்ண உனக்கு கொளுத்த போறன்னு சொல்லிட்டு சுத்தியில தூக்கிட்டு எடுத்துட்டு ஒரு அடி அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு நின்னுட்டானுங்க. அவளே அவன் அடிச்சிட்டான். காஷின்னு சொல்லிட்டு கத்துறான். அவளே கிறங்கிட்டானுங்க. ஜெயிண்டையும் மலத்திட்டானுங்க அசால்ட்டா. என்னடா நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டே இன்னொருத்தர் இருக்கான்டா அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பிராங்கி டீமே ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸ்பேண்டம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இப்ப சிச்சுவேஷன் எப்படிடா இருக்குன்னு சொல்லிக்கிறான். காஷி ஓமியும் சேர்ந்து கேட்டு முன்னாடி இருந்து அவங்க வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. மெயின் ஐஸ்லாண்டுக்குள்ள வர விடலன்னு சொல்றாங்க அவங்க. டே முகிவரஸ் எல்லாம் புடிச்சிங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்பேண்டம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல சார் மொத்தம் 400ன்னு சொல்றான். 400னா என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் கேட்கறான். நம்ம ஆளுகளை 400 பேர் அவன் அடிச்சு நொறுக்கிட்டான் சார் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி வருதவள்ள எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். 400 காட்ஸியாட அடிச்சு நொறுக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல சார் இப்ப அதுக்கு மேல போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் அவன். நான் எண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா லூஃபி ஜெட்டு மாதிரி பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். நம்மளும் மரத்தெல்லாம் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தூக்கி வீசுறான் ஒருத்தனையும். சார் 500ன்னு சொல்ல வரான். சடனா நேவிக்காரனத்துக்கு இவங்கள தூக்கி வீசிட்டான். டேய் நான் எத்தனை பேரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் கத்திக்கிட்டு இருக்கான். பேசுறவனே ஒரு பக்கம் சாஞ்சிட்டான். 500 காட்ஸ்ன்னு சொல்லிட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். என்னடா முகிவரா நம்ம ஐஸ்லாண்டுக்குள்ளே அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கான் நம்ம அப்படி சொல்லிட்டு ஸ்பேண்டம் சொல்றான். இதுல ஒன்னும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. இது ஆல்ரெடி நம்ம லைட்டா தெரிஞ்சதுதான். இவனை நம்ம கேப்சர் பண்ண வேண்டியதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா வாசல்ல இருந்து சார் எல்லாருமே வந்துட்டாங்க. மிஸ்டர் லூச்சியும் அவங்க டீமும் வந்துட்டாங்கன்னு சொல்றான் அவன். டேய் நீங்க எல்லாருமே வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரோபின் அப்படி வெளியே பாத்துக்கிட்டே இருக்கா. லூச்சி அப்படி உள்ள வரான். சீஃப் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். வாங்கடா நீங்க வந்து சந்தோஷம் சொல்றான் ஸ்பேண்டம். சார் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் 8 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் சவுண்ட்ல வச்சு அடிச்சோம்ல கட்டி ஃபிளேம் அவனையும் நாங்க கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்றான் அவன். அது மாதிரி இந்த உலகத்தை எதிர்க்க அளவுக்கு நிக்கோ ரோபின் ஒஹராவோட டெவில் அவளை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். 2 பேரும் இந்த டோருக்கு பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. லூச்சி கக்கு ப்ளூனா கலிஃபா நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்றான் ஸ்பேண்டம். லூச்சி உன்னை பார்த்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஜபுரா பேசிக்கிட்டு இருக்கான். ஜபுரா என்ன நீ முட்டாள் மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னது முட்டாளான்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே ஜபுரா சண்டை போட ஆரம்பிக்கான். காக்கு நீயும் இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு யோயின்ட்டுக்கிட்டு இருக்கான். 5 வருஷம் கழிச்சு நம்ம ரீயூனைட் பண்றோமாடா இது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு
சொல்றான். இதுல ஒரு பக்கம் ஃபுஜிட்டோரோ ஜெட் மாதிரி வாரான், சப்பப்பான்னு சொல்லிட்டு வேறலாம் வாரான். ஆனா கலிஃபா வந்து ஒரு அடி அடிக்கிறா, அடிச்சோடனே பாஞ்சு ப்ளூனோ மேல விழுறான், காக்கு மேலே லூச்சி மேலே விழுறான். பார்த்தா கிக் பண்ணி பறக்க விடுறானுங்க அவனை. என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க ஃபுகரோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கலிஃபா கட்டிக்கிட்டு இருக்கா. 6 பவர் ஸ்கில் காம்படிஷன் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் அவன். ஆம்டு கார்டோட பவர் லெவல் வந்து 10ல இருக்கும், அதான் அவனோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி கலிஃபா உன்னோட பவர் பத்தி நான் செக் பண்றேன்னு சொல்றான் அவன். 630ல நீ இருக்க. ப்ளூனோ உன்னோட பவர் லெவல் வந்து 820ல இருக்கு. காக்கு உன்னோட பவர் லெவல் 2200ல இருக்கு. லூச்சி உன்னோட பவர் லெவல்னு சொல்லிட்டு கணிச்சுக்கிட்டு இருக்கான். 4000 சொல்றான் அவன். 4000 சொல்லிட்டு சப்பப்பா மிரண்டுட்டான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு கிக் பண்ணானுங்கல்ல, அதை வச்சு அவன் நோட் பண்ணி முடிச்சிட்டான். 4000 சொல்லிட்டு சப்பரா மிரண்டுட்டான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு டேய் நான் அக்யூரேட்டா தான்டா பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் குமோடோராக்குள்ளே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி சாபராக்குள்ளே எனக்கு தெரியும் சொல்றான். ஃபுஜிட்டோரோட பவர் லெவல் வந்து 800 இருக்கு. குமோடோரோட பவர் லெவல் வந்து 810 இருக்கு. சாபரான்னு ஒருத்தர் நம்மள அவனோட பவர் வந்து 2180ல இருக்கு. லூச்சியோட காக்கூட நான் ஏன்டா வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சாபரா கத்திக்கிட்டு இருக்கான். டே காக்கு உன்னோட நல்ல பவர் லெவல்ல தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டெக்னிக் வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்றது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்து தான்டா இருக்குன்னு சொல்றான் அவன். டெவில் ஃப்ரூட் பவர் வந்தாலும் ஒன்னால என்ன பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜாபரா கத்திக்கிட்டே இருக்கான். டேய் இதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, இதெல்லாம் நான் கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு காக்கு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் லூசு மாதிரி ஏதாச்சும் இங்க பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் லூச்சி ஒரு பக்கம். என்னடா நீ பேசுன பூனை பைலன்னு சொல்லிட்டு கத்துறான். சடனா என்னன்னு பார்த்தா 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. 2 பேரும் டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி மாறிக்கிட்டு நிக்கிறானுங்க. ஜாபரா இன்னைக்கு ஏன்டா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காக்கு கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல நம்ம காட்ஸ்ல இருக்க எல்லாருமே வந்து ஜாபராவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னெல்லாமோ செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சப்பா பாப்பா இவனும் கேத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்காம சடனா வாய மூடுறான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நீங்க எல்லாம் ஆல்ரெடி 6 பவர்ல வந்து மாஸ்டர் ஆயிட்டீங்கடா, நீங்க ஏன்டா இதெல்லாம் யோசிக்கிறீங்க? உங்களை கம்பேர் பண்ணல எல்லாருமே வந்து 500 தான்டா. எவன் ஒருத்தன் 500 பவர் லெவல தாண்டி போறானா அப்பவே ஒருத்தர் சூப்பர் ஹியூமனா ஆயிரவான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்பேண்டா சீஃப் லெவல் வந்து லெவல் 9ல இருக்காரு. அவர் காடோட சின்ன ஆளா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது காடோட சின்ன ஆளான்னு சொல்லிட்டு மிரளுதானுங்க. சீஃப் நீங்க வீக்கான ஆளுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் சொல்ற கலிஃபா. உடனே ஒன்னு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கா ஸ்பேண்டத்தை. ஏனே ஒரு மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் கேட்கறான். கலிஃபா எப்பவுமே வந்து நீ இவ்வளவு ரூடாலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபுஜிட்டோரோ கத்திக்கிட்டு இருக்கான். கலிஃபா எப்பவுமே இந்த அளவுக்கு நீ ரூடா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காமோடோரோ மன்னிப்பு கேட்டு இது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சடனா கத்தி எடுத்து அவனவனே குத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அயன் படியை போட்டான் அவன். சடனா பேசிக்கிட்டு இருக்கிற ஜாபரும் கோமோடோரோ என்னமோ அவனுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபீலிங்ஸா பேசி எங்க அம்மாவை எனக்கு தேடுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா சொல்றானுங்க. இந்த முட்டாள போய் நம்ம சிபிஎன்ல எடுத்த பாரு, நம்மள சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்பேண்டம் பாத்துக்கிட்டு இருக்கான். சீஃப் விளையாண்ட நேரம்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம உண்மையான விஷயத்துக்கு வரும்னு சொல்ற கலிஃபா ஓகேன்னு சொல்றான். அவனும் இவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் 5 வருஷம் ஆச்சு, உங்க வேலையை நீங்க சூப்பரா முடிச்சிங்கடா. நான் இவனால நிக்கோரோபினை பிடிக்காம இருந்தேன், கட்டி பிளேமும் கையில கிடைக்காம இருந்தான்டா, அவனை நீங்க கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டீங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல நியூஸ் தான்டா நம்ம நேவி கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள்னா அது இன்னைக்கு தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க் காண்டி உங்களுக்கு சில விஷயம் நான் வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு தரம் விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை நான் அப்புறம் தாரன்னு சொல்றான். உலகத்தோட நம்பிக்கை ஒரு ஆள் டோருக்கு முன்னாடி இருக்காங்களா, அவங்கள முதல்ல வர வைங்க, நான் அப்புறம் தாரன்னு சொல்றான். ரோபினை பத்தி தான் பேசுறான். ரோபின் என்னன்னு பார்த்தா லூஃபி குரூல கூட இருந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸ்கை ஐலண்டுக்கு போயிட்டு வந்தாலும் அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னும் அவளுக்கு தெரியாது லூஃபி காலத்துல இறங்கி என்னிஸ் லாபிக்குள்ள பூந்து ஒருத்தனையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் கொக்கரா பாட்டியை கட்டுறாங்க. டே டைம் வந்துருச்சுடா, நம்ம கேட்டை திறந்துட்டு போமா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் கொக்கரா பாட்டி பாட்டி போங்க பாட்டி போங்க பாட்டின்னு சொல்லிட்டு சிம்னே கத்திக்கிட்டு இருக்கா. ஏய் சாமுராய் மேன் நீ எல்லாத்துக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. பாட்டி என்கிட்ட விடுங்கன்னு சொல்றான். அப்பதான் ஜோரோ ஏதோ பிளான்ல இருக்கான். இங்க ஒரு பக்கம் ஓமையும் லாக் பண்ணி தூக்கிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி காஷி லாக் பண்ணிட்டானுங்க. திரும்பி கட் பண்ணி லூஃபியை தான் காட்டுறாங்க. லூஃபி எங்க போனேன்னு தெரியுமா வழி தெரியாம சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். செவர்மெல்லாம் ஏறி போறான். ராபின் நீ எங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த தாண்டா இருக்கான் லூஃபின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்மளும் பலூன் மாதிரி மாறி குதிச்சு குதிச்சு போய்கிட்டே இருக்கான். இங்க அதுக்கப்புறம் சீன் யாரை காட்டுறாங்கன்னா ரோபினையும் பிராங்கி தான் காட்டுறாங்க. ஏய் கமாண்டர் சீஃப் உங்களை கூப்பிடுதாங்க, நீங்க உள்ள வாங்கன்னு சொல்றானுங்க அவனுக்கு. உடனே ரோபின் அப்படியே திரும்புறா. இங்க என்ன பார்த்தா ரோபினை காப்பாத்த முகிவரா குருவே வேற லெவலா வந்துகிட்டு இருக்கானுங்க. ட்ரெயின் ஜெட் மாதிரி வருது. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட், பெல் பட்டனை மறந்துடாங்க. See you, bye.